வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். நாளை தெலுங்கு மற்றும் கன்னட மக்களுக்கான புத்தாண்டு விழாவான உகாதி கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் வாழ்த்து செய்தியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். திமுக தான் எப்போதும் ஆளும் கட்சி, தமிழ்நாட்டில் 2வது இடத்திற்கு தான் தற்போது போட்டி உள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சாதி பெயருடன் திருவிழா நடத்தக்கூடாது என்று அறநிலையத்துறைக்கு ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. 100 நாள் வேலை பணியாளர்களின் ஊதியத்தை நிறுத்தி அவர்களை மத்திய அரசு பட்டினி போடுகிறது என்று கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி நிலவுகிறது என்று ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்ற உறுதியை பெற்றுக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயாரா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூர் போலீசாருக்கு போதைப் பொருள் குறித்து ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பண்டுட்டி கிராமம் புத்துமாரியம்மன் கோவில் பகுதியில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான சிலர் சுற்றித் திரிவதை பார்த்த போலீசார் அவர்களிடம் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் 35 கிலோ எடையுள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி 5 வயது சிறுமி உட்பட 2 உயிரிழந்த சோகம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதே சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆட்டோவின் பின்னால் மோதியது. இந்த கோர விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 4034 கோடியை வழங்காமல் இருக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஊரக பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது. அதன்படி இன்று கடலூர் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளில் 78 இடங்களில் திமுகவினர் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் மீது பதிவு செய்யப்பட்ட தேர்தல் விதிமீறல் வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சட்டம் இயற்றி 20 ஆண்டுகள் நிறைவடைந்தும் 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் இன்னும் கட்டாய பாடமாக்கப்படவில்லை. தமிழை கட்டாயமாக்காமல் பெருமை பேசுவதில் என்ன பயன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த பாம்பன் ரயில் பாலத்திற்கு பதிலாக ரூபாய் 550 கோடி செலவில் 2.6 கிலோமீட்டர் அளவில் புதிய பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு பிரேமலதா விஜயகாந்த் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே செட்டிக்குளம் பகுதியில் குளம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதனை கற்ற நீதிமன்ற உத்தரவு எட்டப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள், தாம்பரம் வருவாய்த்துறையினர், மேலும் பல்லாவரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். இதனையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற அதிகாரிகளை எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்தவர் கிருஷ்ணன். இவர் தனது பதவி உயர்வுக்கான முன்னுரிமை பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதன் பின்னணியில் 2003ஆம் ஆண்டு முதல் பதவி உயர்வு பெற்றவர்களின் பட்டியலில் தனது பெயரை முன்பாக சேர்க்க வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்தார். வழக்கு வரிசைப்படிதான் வரும் என்று ராமநாதபுரம் கலெக்டருக்கு மதுரை ஐகோர்ட் கூட்டு வைத்தது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நேற்று திருவான்மையூரில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் விஜய் ஒரு தவழ்கின்ற குழந்தை என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட புதூர் கிராமத்தில் ரூபாய் 17,95,000 மதிப்பீட்டில் கிராம சாவடி அமைப்பதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, அது சூட்கேஸ் கூட்டணி என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு அச்சத்தால் மாணவர்களின் தற்கொலை எண்ணிக்கை தமிழகத்தில் தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் சென்னை கிளாம்பாக்கத்தை சேர்ந்த தர்ஷினி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பது மீண்டும் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடரும் நீட் மரணங்கள் மனசாட்சியை உறுத்தவில்லையா? முடிவு கட்டணும் என்று EPS அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளனர். எடியூரைட் அறக்கட்டளையானது சிங்கப்பூருடன் இணைந்து தமிழ்மொழி பெருமொழி போன்மம் உருவாக்குவதற்கான உடன்படிக்கையை மேற்கொண்டுள்ளது. கோவையில் சிங்காநல்லூரில் ஆன்லைன் வர்த்தக முதலீட்டில் அதிக லாபம் பார்க்கலாம் என கூறி ரூபாய் 8,65,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. பெண்ணிடம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு மோசடி செய்த கோவாவை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் கைதாகினார். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவை சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரை உசிலம்பட்டியில் காவலர் முத்துக்குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார்.
உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநரான கள்ளப்பட்டியை சேர்ந்த முதல்நிலை காவலர் முத்துக்குமார் உசிலம்பட்டி அருகே நாவற்பட்டியில் 2 நாட்களுக்கு முன் டாஸ்மாக் கடை அருகே மது அருந்திய போது காவலர் முத்துக்குமார் கல்லால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் தேடப்பட்ட கஞ்சா வியாபாரியை என்கவுண்டர் செய்யப்பட்டது. மத்தியில் ஆளும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு தமிழகத்தில் கடந்த 4.5 மாதங்களாக பணி செய்த 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகை ரூபாய் 4,34,00,000 வழங்காததை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் பயனாளிகளை திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்டு தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசை கண்டித்து பாடை கட்டி மக்கள் ஒப்பாரி வைத்தனர். வண்டலூரில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பாஜக அரசு வக்பு வாரிய சட்டத்திருத்தத்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் இந்த சட்டத்திருத்தம் இஸ்லாமியர்களிடமிருந்து வக்பு வாரிய சொத்துக்களை அபகரிப்பதற்கான சட்டத்திருத்தங்கள் எனவும் மேலும் இந்த சட்டத்திருத்தம் வக்பு வாரிய அதிகாரங்களை குறைக்கப்படுவதற்கான சட்டத்திருத்தம் என இஸ்லாமிய அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக காவல்துறை நவீனமயமாக்கல் திட்டத்தின்படியும் தமிழக அரசின் உத்தரவின்படியும் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் ஏதும் நடைபெறா வண்ணம் ரோந்து செல்ல முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைக்காக 10 இருசக்கர வாகனங்கள் திருச்சி மாநகர காவல்துறைக்கு வழங்கப்பட்டது. கிராம சபை கூட்டம்னு சொல்லிட்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டமாக மாத்துறீங்க என்று சரமாரியாக கேள்வி எழுப்பப்பட்டது. திருச்சி மாவட்டத்தில் புறநகர் காவல் எல்லைக்குள் வருகிறது திருவெரும்பூர் காவல் நிலையம். இங்கே காவல் ஆய்வாளராக இருந்து வருபவர் கருணாகரன். இவர் பொறுப்பேற்றதிலிருந்து தமது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சமூக அக்கறையுடன் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்வதோடு திருவெரும்பூர் காவல் நிலையத்திலும் சரி பொதுமக்கள் பாதுகாப்பிலும் சரி புதிய அணுகுமுறைகளையும் புதிய திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார். நாடாளுமன்ற நிகழ்வுகளை ஆளுங்கட்சியே முடக்க நினைக்கிறது என்று மத்திய அரசு மீது காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கடுமையான விமர்சனத்தை சுமத்தியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை உறுதி திட்டத்திற்கு விடுவிக்க வேண்டிய ரூபாய் 4,034 கோடி நிதியை வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் மத்திய அரசை கண்டித்து கோவில்பட்டி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் நடைபெற்றது. இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டு கண்டன உரையாற்றினார். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2ஆம் இடம் பிடித்து இருப்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் களத்தில் பல்வேறு சவால்கள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் பதவிக்கு மு.க. ஸ்டாலின் தான் மிகவும் விரும்பத்தக்க தேர்வாக உள்ளார் என்று ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் 27% பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 18% வாக்குகளுடன் 2வது இடத்தில் உள்ளது கவனத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே. பழனிசாமி 10% ஆதரவுடன் 3வது இடத்தை பிடித்தார். அதே நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலை 9% ஆதரவை பெற்று 4வது இடத்தை பெற்றுள்ளார். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பாடல்கள் வைத்துக் கொள்ளும் வகையில் புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆற்றிய உரையில் மத்துவம் காண்போம், மனிதத்தை போற்றுவோம், நற்றமிழ் சமூகமாக நடைபோடுவோம் என்று முதலமைச்சர் பேருரை ஆற்றினார். தமிழை கட்டாயமாக்காமல் பெருமை பேசுவதில் என்ன பயன் என்று ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். எட்டயபுரத்தில் முன்னாள் காதலனால் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி 50+ தொகுதிகள், துணை முதல்வர் பதவி, தமிழகத்தின் பவன் கல்யாண் என்றெல்லாம் தமிழக வெற்றி கழகம் பற்றி வலம் வந்த யூகங்கள் எல்லாம் சுக்குநூறாகி உள்ளது. மீண்டும் பாஜகவுடன் கைகோக்க தயாராகிவிட்டது அதிமுக. அப்படியானால் தமிழக வெற்றி கழகம் இனி என்ன செய்யும்? பாசிச கட்சி என பாஜகவையும் பாயாச கட்சி என திமுகவையும் தாக்கி விஜய் பேசி வருகிறார். தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்களின் புத்தாண்டான உகாதி திருநாளை முன்னிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மதுரை திருமங்கலம் நகராட்சி பகுதியில் சாலையில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய் ஒன்று கடித்து குதறும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டேபிள் டென்னிஸில் இருந்து தமிழக வீரர் சரத் கமல் விடைபெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பையை வீழ்த்தி அரையிறுதிக்கு பெங்களூரு FC முன்னேறியது. IPL 2025 மும்பை இந்தியன்ஸ்க்கு 197 ரன்கள் வெற்றி இலக்காக குஜராத் டைட்டன்ஸ் நிர்ணயித்துள்ளது. தங்கத்தின் விலை ஜெட் வேகத்தில் ஏறுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சென்னையில் இன்று சவரனுக்கு ரூபாய் 160 அதிகரித்து ஒரு சவரன் 66,880 ரூபாய்க்கும், தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 20 அதிகரித்து ரூபாய் 8,360 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 27ஆம் தேதியிலிருந்து வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றும் வெப்பம் சுட்டெரித்ததை பார்க்க முடிந்தது. அதன்படி மதுரை, சென்னை உள்ளிட்ட 10 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி பதிவானது. அதில் அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.